Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு GS Short 61ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா முக்கியமான இயக்கங்கள் அதை உருவாக்கியவர்கள். அதாவது வந்து நம்ம வரலாறுல வந்து அதிகப்படியான இயக்கங்கள் பார்த்திருப்போம். இந்த INMல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அதை உருவாக்கியவர்கள் யாருன்றது டைரக்ட் क्वेश्चनா கூட நமக்கு கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்னன்றது இந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான கேள்வியில இருக்கு. சோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களால தான் எது உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பிரம்மன்ற வார்த்தையில சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும், ஒழுங்கா படிச்சுக்கோங்க. சோ பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். சுயராஜ்ய கட்சி, ஓகேவா? சோ ரெண்டு பேர் உருவாக்கி இருக்காங்க. ஒருவர் சிஆர் தாஸ், இன்னொருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு. அப்ப ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கேட்பாங்க. சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக். இது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஃபார்வர்ட் பிளாக் நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தான் வந்து உருவாக்கப்பட்டது. சோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. அடுத்தது பூமிதான் மூவ்மெண்ட், பூமிதான இயக்கம்னு சொல்லுவாங்க. பூமிதான் மூவ்மெண்ட் ஆச்சாரிய வினோபா பாவே. நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட. பூமிதான இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபா பாவே. அலிகார் இயக்கம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் சையது அகமது கான், ஓகேங்களா? சர் சையது அகமது கான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ முக்கியமானதான் எழுதியும் போட்டிருக்கோம். அலிகார் இயக்கத்தை உருவாக்கியவர் சர் சையது அகமது கான். தீன் ஹிலாகி அப்படின்றது வந்து அக்பரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஓகேங்களா? தீன் ஹிலாகி, ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தை வந்து உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் சுத்தி இயக்கம். சோ பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம், ராஜாராம் மோகன் ராய். ஆனா பிரம்மஞான சபை அப்படின்றது யாரால் உருவாக்கப்பட்டதுன்றது உங்களுக்கான கொஸ்டினா நான் கேட்டிருக்கேன். சோ ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் ப்ளீஸ், ஓகேங்களா? சோ பிரம்ம ஞான சபை யாரு, பிரம்ம சமாஜம் யாருன்றது வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ணன்ற தன்னுடைய குருவினுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான், சுவாமி விவேகானந்தர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ராமகிருஷ்ணா மிஷன். சோ ராமகிருஷ்ண இயக்கம். இந்திய ஊழியர் சங்கம், பணியாளர் சங்கம்னு இருக்கும்ல, அது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல இந்த முக்கியமான அமைப்புகள், அதை உருவாக்கியவர்கள் யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.